நீங்கள் பொம்பளை ஆளுகள் தாலி கட்டும்போது நூலில் கோர்த்து கட்டினோம், மஞ்சள் பூசி குளித்தோம், மஞ்சளை உரசி குளித்தோம், முகத்தில் பூசணும், உடம்புல பூசணும், தாலி கயிற்றுல தடவணும். இரவு தூங்கும்போது கணவன் மனைவி ஒன்றா தூங்கணும். அந்த மஞ்சள் வாசனையை 2 பேரும் நுகர்ந்தார்கள். அப்படி மூச்சு வழியாக உள்ளே போகிற போது மஞ்சள் நமக்கு நோய் வராமல் தடுத்திருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, என் தாய்மார்களே, அலைபேசி வச்சுருக்கிறீங்க, எல்லாரும் நேரம் கிடைக்கிற போது நாடகம் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, இதை கொஞ்சம் தட்டி பாருங்கள். 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை தமிழ்நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? ஏன்? புற்றுநோயினுடைய தாக்கம். புற்றுநோய் எங்கே வந்துச்சு? மஞ்சள் மாநகரம்னு சொல்கிறோமே, எதுன்னு தெரியுமா? மஞ்சள் மாநகரம் ஈரோடு. ஈரோட்டில் தான் மஞ்சள் அதிகமாக விளையுது. மஞ்சள் விளையிற மாநகரமான ஈரோட்டில் தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது, சுகாதாரத்துறை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? மஞ்சள் விளையிற ஊரில் புற்றுநோய் முதலிடம்னா மஞ்சளில் இருந்த சத்து என்னாச்சுன்னு கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? நோய் வராமல் தடுத்த மஞ்சளில் ஒரு சத்து இருக்குது, குர்குமின் என்ற சத்து. அந்த குர்குமின்னை மஞ்சளை அரைக்கிறான் ஈரோட்டில். மஞ்சளை அரைச்சி பொடி பண்ணுறேன் பவுடரா. இன்னைக்கு கடையில் வாங்குறமே மஞ்சள் பொடி, அதில் அந்த சத்து இல்லை. என்ன ஆகுது? அரைக்கும் போது குர்குமின் என்ற சத்தை தனியாக ஒதுக்குறான். அதில் 2 மில்லியன் பல கோடி ரூபாய்க்கு அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான். நம்மகிட்ட கொடுக்கறது வெறும் மஞ்சள் பொடி மட்டும், சத்து இல்லை. அதனால தான் நோய் வராமல் தடுக்க முடியல. தயவு செய்து மஞ்சளை வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, அரைச்சி குளிங்க. எத்தனை பேருக்கு? 90% பெண்களுக்கு ஒரு மார்பகத்தை எடுத்தாச்சு. புற்றுநோயினுடைய தாக்கம். நான் எனக்காக பேசலை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம்.